கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட், மோதிரம், வைரம், விசில், மைக், பந்து, இதில் எதை தாவேகாவின் சின்னமாக டிக் செய்ய போகிறார் விஜய்? மும்முரமாக நடக்கும் ஆலோசனை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை தேர்வு செய்வதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பிஸியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அடுத்ததாக பூத் கமிட்டி கூட்டத்தையும் நடத்தி முடித்தார். அதோடு ஜனநாயகன் ஷூட்டிங்கிலும் கவனம் செலுத்திய விஜய் அடுத்ததாக மக்களை சந்திக்க தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதை சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உறுதி செய்தார். தற்போதைய 16வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி முடிவடைய இருக்கும் நிலையில் 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இம்முறை புதிதாக விஜயும் தேர்தல் ரேஸில் இருப்பார். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் அவர் அக்கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்கும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் பொதுவான சின்னம் கேட்டு வரும் நவம்பர் மாதம் விண்ணப்பிக்க தாவேக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள 190 சின்னங்களில் கிரிக்கெட் பேட், மோதிரம், வைரம், விசில், மைக், ஹாக்கி பேட் மற்றும் பந்து போன்ற சின்னங்கள் தாவேகாவின் விருப்ப பட்டியலில் இருப்பதாகவும் கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில் விஜய் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.